இயேசு மரித்ததே அல்லது மரித்துதான் பாவிகள் எல்லாம் மீட்கணும், பாவத்தை மன்னித்தார் அப்படின்னா, அவர் உயிரோடு வாழ்ந்த நாட்களே அநேக பாவிகளையும் பாவத்தையும் அவர் மன்னித்தார். என்னங்க குழப்பமா இருக்கா? இதுதாங்க நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. இயேசு மரித்தது நம்மளோட பாவத்துல இருந்து நம்ம மீட்டெடுத்தார், அதோட அப்படியே நம்ம நிறுத்திட்டோம். ஆனா அதோட கூட சேர்ந்து அநேக முக்கியமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தாரு, நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. இதை நம்ம தெரிஞ்சுக்கவும் இல்லை, இது நமக்கு புரியவும் இல்லை, நமக்கு சொல்லி கொடுக்காம விட்டாங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இயேசு மரித்த போதே நம்முடைய பழைய மனுஷனும் அவரோடு கூட சேர்ந்து செத்துட்டான். அவர் மரணத்துல நம்மளுடைய பாவங்களை மட்டும் இல்ல, நம்மளுடைய பாவத்தின் விளைவுகளாகிய வியாதி, வறுமை எல்லாத்துல இருந்தையும் பெரிய மீட்பை தந்து நம்மளுடைய நிலையே மாத்திட்டாருங்க. யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோல நான் பேசின இந்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன கலர்ல தெரிஞ்சதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.